தேர்தலில் வாக்கு என்பது மக்களின் நம்பிக்கையை பெறுவதற்கான அடையாளம் என்றும், திமுகவை பொறுத்தவரை வாக்கு பெறுவதற்காக நலத்திட்டங்களை செயல்படுத்தவில்லை என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பெற்றோர் இருவரையும் இழந்த பிள்ளைகள் அல்லது பெற்றோரில் ஒருவரை இழந்து பராமரிக்க இயலாத குழந்தைகளை அரவணைத்து பாதுகாக்க வகை செய்யும் அன்பு கரங்கள் என்ற புதிய திட்டத்தை தமிழக அரசு செயல்பாட்டுக்கு கொண்டு வந்துள்ளது. இந்த திட்டத்தை சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்ற விழாவில் முதல்வர் ஸ்டாலின் இன்று துவக்கி வைத்தார். இந்த திட்டத்தின்படி 6082 குழந்தைகளுக்கு மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். அதாவது பள்ளி படிப்பு முடியும் வரை உதவித்தொகை வழங்கப்படும். அவர்கள் பள்ளி படிப்பு முடித்த பின்னர் கல்லூரி கல்வி மற்றும் உரிய திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் வழங்கப்படும். இந்த திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய முதல்வர் ஸ்டாலின், வாக்கு வங்கி அரசியலுக்காக செயல்படும் இயக்கம் அல்ல திமுக என்றார். அண்ணா பிறந்த நாளில் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறோம் என்று கூறிய அவர், தமிழக அரசு நிறைவேற்றி வரும் பல்வேறு திட்டங்களையும் பட்டியலிட்டார். வாக்கு என்பது மக்களின் நம்பிக்கையை பெறுவதற்கான அடையாளம். அந்த நம்பிக்கையை பெறும் கொள்கையும் செயல் திட்டமும் உழைப்பும் எங்ககிட்ட இருக்கு. அந்த நம்பிக்கையினால் பெறப்பட்டிருக்கும் இந்த பொறுப்பு சமூகத்தினுடைய கடைகோடி மனிதரையும் கை கொடுத்து மேலே தூக்கி விடுறதுதான் வாய்ப்பு. அந்த கையாகத்தான் என்னுடைய கை இருக்கும்னு நினைக்கிறேன். முதல் கட்டமா கண்டறியப்பட்ட 6082 குழந்தைகளுக்கும் பள்ளி படிப்பை முடிக்கிற வரைக்கும் இனிமேல் மாதந்தோறும் 2000 ரூபாய் உங்க பேங்க் அக்கவுண்ட்ல வரவு வச்சிடுவோம். நீங்க எல்லோரும் படிச்சு முன்னேறி வரணும். இதுதான் என்னுடைய விருப்பம், எங்களுடைய லட்சியம். இந்த லட்சியத்திற்கு துணையாகும் நம்ம திராவிட மாடல் அரசின் கரம் தான் அன்பு கரம். அதுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டா உங்க ஃப்ரெண்டா, உங்க பேரண்டா இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கேன், இருப்பேன்.